ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ இந்த 1000ல் ஒருவன் படம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சோழ தேசத்தெல்லாம் வந்துட்டு நோக்கி காட்டி அதை தாண்டி ஹீரோயின்ஸ்லாம் படையெடுத்து போவாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திபனை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைலாக் வரும், தூதுவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாறி பெய்யும் தூதுவன் வருவான், நம்ம சோழ தேசம் நோக்கி கூட்டி செல்வான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைலாக்கை வச்சு வந்துட்டு இப்போ அந்த தூதுவனா வர்ணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் ரஜத் படிதர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 வருஷம் பல கேப்டன்ஸ், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்திய கேப்டன்ஸ்லேயே ரொம்ப அக்ரெசிவான பிளேயர், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட விராட் கோலியினுடைய கேப்டன்சியில் விளையாண்டும் கூட பல சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பல சீசன்ஸ்ல வந்துட்டு கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு பல சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாலும் டைட்டில தொட்டு கூட பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு அவங்க மேல இருந்த குறை அப்படின்லாம் வந்துட்டு டெஃபினட்டா சொல்லவே முடியாது. ஏன்னா 3 பேருமே ஜாம்பவான்கள், அதை தாண்டி இன்னும் பல ஜாம்பவான்கள் டீம்ல இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆர்சிபிக்குள்ள வராரு. அதுவும் எப்படி வராருன்னு பார்த்தோம்னா சப்ஸ்டியூட் பிளேயரா உள்ள வராரு. சப்ஸ்டியூட் பிளேயரா உள்ள வந்த ஒருத்தர் டீமினுடைய கேப்டன் ஆகி 2 டைம் டீமுக்காக டைட்டில வின் பண்ணி தராரு அப்படின்னு சொல்லலாம். இப்பயும் சொல்றோம், விராட் கோலி அடிச்சிருக்காரு, எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் கூட ரஜத் படிதர் இருக்காரு இல்லையா, அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா இந்த வெற்றி கிடைச்சதுனாலதான் தூதுவன் அப்படின்ற பேரோட ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த தூதுவன், அதை தாண்டி ஆர்சிபியினுடைய இந்த 2வது வெற்றி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஃபேனா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள்லாம் புலம்பக்கூடிய அளவுக்கு முதல் 17 சீசன்ஸ்ல ஆர்சிபி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா, பல பாப்புலர் பிளேயர்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல சூப்பர் ஸ்டார் இருந்தும் ஒரு டைம் கூட டைட்டில் அடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ரஜத் படிதருடைய என்ட்ரி அப்படின்றது வருது. அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022 ஒரு மெகா ஆக்ஷன் அப்படின்றது நடக்குது. அந்த மெகா ஆக்ஷன்ல ரஜத் படிதாரும் தன்னுடைய பேரை பதிவு பண்றாரு. ஆனா ஒரு டீம் கூட ரஜத் படிதாரை வாங்கல. அதனால அந்த சீசன்ல அன்சோல்ட் ஆகுறாரு. அன்சோல்டான அதே சீசன்ல ஆர்சிபியில ஒரு பிளேயருக்கு வந்துட்டு காயம் ஏற்படுது, ஒரு சப்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்றதுனால ரஜத் படிதரை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அங்க இருந்துதான் ஆர்சிபியினுடைய அந்த ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தலைவிதின்னு சொல்லிட்டு அதுவே மாற ஆரம்பிக்குது. அந்த சீசன்ல வந்துட்டு பிளே ஆஃப் மேட்ச் வந்து பிளே ஆஃப்ல முக்கியமான விக்கெட்லாம் போனதுக்கு அப்புறம் ரஜத் படிதர் தனி ஆளா நின்று செஞ்சுரி போடுறாங்க. ஒட்டுமொத்த ஐபிஎல் ஃபேன்ஸுமே யாரா இவன் சப்ஸ்டியூஷனா உள்ள வந்து இந்த போல பொழந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆர்சிபி டீமுக்கும் ரஜத் படிதர் மேல ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை அப்படின்றது இந்த பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, ஒரு ஃபயர் இருக்கு, ஒரு ஸ்பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து டீம்ல தக்க வைக்கிறாங்க, டீம்ல விளையாட வைக்கிறாங்க. 2025 11 கோடி ரூபாயோட ரீடைன் பண்ணப்பட்டு ஆர்சிபியினுடைய கேப்டனாகவும் மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரஜத் படிதார் மேல வைக்கப்பட்ட ரொம்ப பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனெல்லாம் ட்ரீம் லெவல்ல கூட யாருமே கேப்டனா வைக்க மாட்டாங்கடா, இவனை போய் அதாவது கோலி இருந்தே ஜெயிக்க முடியும், கோலியாலேயே வந்துட்டு முடியலையா, ரஜத் படிதர் வந்துட்டு புடுங்கிடுவாரான், கிழிச்சிருவாரான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியால வன்மம் எக்கச்சக்கமா கொட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் டெஃபினட்டா ரஜத் படிதாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் இல்லையா. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சீசன்ல ஆர்சிபி வழக்கம் போல வந்துட்டு பயரா விளையாடுறாங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. அப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆர்சிபி ஃபைனல்ஸ் எல்லாம் போயிருக்கிறது தானே, ஆர்சிபி ஃபைனலுக்கு போனாலே ஆப்போனன்ட் டீம் ஜெயிக்குன்றது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஜத் படிதார் தலைமையில 2025 முதல்ல கப்பை வின் பண்ணது ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 17 வருஷ காத்திருந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தான் தெரியும். கப் அடிக்கலன்றதுனால டீமை மாத்திட்டு போல, இல்லை இந்த டீம் சரியில்லை அந்த டீம் சரியில்லை இல்லாம 17 வருஷமும் ஒரு டீமோட உட்காந்து சப்போர்ட் பண்ணி அந்த டீம் கப் அடிச்சதுக்கு அப்புறமா ஜெயிக்கிறது இல்லையா, அது வந்துட்டு ஒவ்வொரு ஆர்சிபி ஃபேனுக்கும் கிடைச்ச ஒரு
எப்படி சொல்ற ஒரு பிரசவ வலி மாதிரி அந்த ஒரு வலி கலந்த சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமா ரொம்ப பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. சரி அதோட விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, டேய் ஏதோ லக்ல அடிச்சிட்டீங்கடா. எங்க 2010-11 இருக்கு இல்லையா, அதுல சிஎஸ்கே அடிச்ச மாதிரியும் 2019-20 மும்பை வந்துட்டு கன்சிஸ்டன்டா அடிச்சாங்க. அந்த மாதிரி டைட்டில தக்க வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது 2026 மறுபடியும் களமிறங்குது பெங்களூர். மறுபடியும் கன்சிஸ்டன்டா ஃபயரா வளர்றாங்க, ஃபைனலுக்கு போறாங்க. ஜிடி அகைன்ஸ்டா வந்து நிற்கும் போது ஏதோ ஒரு டைம் தெரியாம அடிச்சிட்டீங்க. ஜிடில பார்த்தீங்க சுப்மன் கில்லு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா சாய் சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க, உங்களாலதான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது 150 ரன்னுக்குள்ள ஜிடியை சுருட்டி மறுபடியும் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி டைட்டில தன்வசப்படுத்தது ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். அப்பையும் கேப்டன் ரஜத் படிதார் தான். ஸோ ரஜத் படிதாருடைய லைஃப்ல இருந்தும் கிங் கோலியினுடைய லைஃப்ல இருந்தும் நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கிங் கோலி வந்துட்டு முடியாத ஒரு விஷயத்தை யாருமே பண்ண முடியாது அப்படின்னும் போது ரஜத் படிதர் அதை செஞ்சு காட்டினதுனால, அப்ப கிங் கோலியை விட ரஜத் படிதர் பெரியாளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இங்க பெரியாள் சின்னாள்லாம் கிடையாது. நமக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ரொம்ப பெரிய கிரேட்டஸ்ட் பிளேயரா இருந்தாலும் அவங்க லைஃப்ல ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது கடைசி வரைக்கும் நிறைவேறாத ஒரு ஆசையா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் கோலியினுடைய லைஃப்ல அந்த டிராபிஸ் அப்படின்றது. அதே நேரத்துல அன்சோல்டான அந்த நேரத்துல மனசு உடஞ்சு போய் அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு டீம் கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி மனசை ரஜத் படிதர் விட்டுருந்தாருன்னா அதோட அவர் லைஃப் ஸ்டோரியும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா தான் புறக்கணிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து தன்னுடைய வேலையில மட்டும் கவனத்தை காட்டினதுனாலதான் மறுபடியும் தனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சரியா பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா உருவெடுத்திருக்காரு ரஜத் படிதர். ஸோ ரஜத் படிதார் லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம புறக்கணிக்கப்பட்டாலும் தொடர்ந்து நம்ம வேலை என்னமோ அதை நம்ம கரெக்டா பார்த்தோம்னா காலம் நம்ம கையில ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். விராட் கோலி அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்னதான் நம்ம ஆகச்சிறந்த பர்சன்ஸா இருந்தாலும் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு அது எட்டாக்கணியா தான் இருக்கும். அதுதான் லைஃப். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி நம்ம வேலையை பெட்டரா பார்க்கறது அப்படின்றதுதான். ஸோ நீங்க ஆர்சிபியினுடைய இந்த வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பாய் பாய்.